சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் நம் பொறையுடைமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் பண்பு இல்லாதவர்களிடத்தில் வறுமையை சொல்ல வேண்டாம் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்களிடம் ஒரு கேள்வி. நாளடியார், திருக்குறள் போன்றவற்றை நாம் எதற்காக படிக்கின்றோம்? நல்லவற்றை தெரிந்து கொள்வதற்காகவும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவும், வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது என்பதற்காகவும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தான் படிக்கின்றோம். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்லலாம். இன்பம் வந்தால் இன்பம், இழிவு தரக்கூடிய துன்பம் வந்தாலும் இன்பம் என்று கருதி வாழ்க்கையை தூய்க்க வேண்டும் என்கிறார்கள். இடையராத இன்பம் வந்தாலும் பழி அல்லாத இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 79. இன்பம் பயந்தாங்கு இழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாகா ஆரே தலை. இன்பம் இடையறாமல் உண்டாவதாயினும் பழி அல்லாத நற்செயல்களை செய்யத்தக்கது என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.